பஸ்ஸில் போனேயா. ரைட் சைடு பூரா உட்காந்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் போய் உட்காந்தேன். அப்போ ஒரு பொண்ணு நேராக வந்து தெரியாதா இது பொண்ணுங்க சீட் அப்படின்னா டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னா தெரியுமாயா, இதுக்காகவே அலைகிறேன்னு சொல்லிட்டாயா. என்னது? ஐயோ கடவுளே. அப்போ கூட உன் பேர் தான் ஏன் சொன்னேன். ஏன் பொண்ணுங்க கூட தான் ரைட் சைடில் உட்காந்துட்டு இருந்ததுங்க, பசங்க உட்காரக்கூடாதாம்மா. அப்போ ராயா பின்னாடி இருந்து ஏப்பா ஆம்பளை பையன் தானே என்ன தப்பு அப்படின்ட்டு. ஏப்பா நீ தானே எல்லாத்தையும் படித்த, ஏன் பசங்களுக்கெல்லாம் கை காலே வலிக்காதாம்மா. எனக்கு அதை கூட பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை திட்டின அந்த பொண்ணு யார் தெரியுமாயா, வீட்டு வீட்டில் இருக்காளே சுத்தி. 4 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்டு சாம் வா பார்ட்டி போகலான்னு கூப்பிட்டான். சரி நாளைக்கு சண்டே தானே அப்படின்னு போனேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு எங்கள் அம்மா ஒரு பொம்பளை பொண்ணுன்னு கூட பார்க்காம தொடப்ப கட்டையாலேயே எங்கள் அண்ணன் கூட தான் லேட்டாக வரான் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ஆம்பளையான், நான் பொண்ணா, நீ கடவுள் தானே, அது என்ன பசங்களை மட்டும் கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டா பொண்ணுங்களை சேர்க்க மாட்டியா? அது கூட பரவாயில்ல, எதுக்கு வீட்டாரும் அவன் கூடலாம் என்ன கம்பேர் பண்ணுறாங்க, அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கானா. எப்பா இப்போ தான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, ட்ரைனிங்கில் தான் இருக்கேன். உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமில்ல, எனக்கெல்லாம் ஒரு வாட்டி 10 வாட்டி சொன்னால் தான் மண்டையிலேயே ஏறும். ஆனால் என் டீலு என் சைடே வரமாட்டேன்றான். சேர்ந்து 6 மாதம் ஆச்சு. நேற்று பார்த்துட்டு யாருப்பா நீ பூசா இருக்க அப்படின்றான். இதுவே பொண்ணுங்க எதாவது கேட்கட்டுமே, போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அடிக்காமல் ஒன்றும் பண்ணாமல் குணமாக சொல்லித்தரான். அது மட்டும் இல்லை பாவா, ஃபோன் பண்ணி நைட் எதனா டவுட்னா கேட்க சொல்கிறான் பாவா. ஆம்பளைக்கு ஆம்பளையே ஹெல்ப் பண்ணலண்ணா வேறு யார் சாமியும் ஹெல்ப் பண்ணுவா. ஓ மை காட். உங்களுக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்குன்ட்டு. தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி கோயிலுக்கு போய் நான் அதை சொல்லியிருக்கேன். எனக்கு இப்போ 22 தான் வயசு. எங்கள் அண்ணன் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்களேன்னு சொன்னதுக்கு வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு எங்கள் அம்மாவே சொல்கிறாங்க. பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரி. என் கல்யாணம் நிற்கணும், நிற்கலை மாப்பிள்ளையை போட்டுருவேன். மாப்பிள்ளையை போட்டால் எங்கள் அப்பா இன்னொரு மாப்பிள்ளை பார்ப்பாரு. ஸோ உங்கள் அப்பாவே போட்டால் என்ன நீங்கள் ஒரு பையனாவது படுக்க வச்சிருக்கலாம். என்னடா இது, சாமி கும்பிட்றதுக்கு தானே கண்ணை முன்ன, அதுக்குள்ளே எங்கள் அம்மா ஃபோட்டோலாம் மாற்றி பெயிண்டில் அடித்து வச்சிருக்குது. ஒருவேளை நின்றுட்டே தூங்கிட்டோமோ? நம்ம எந்த சாமியை கும்பிட்டு இருந்தோம்? இடமே வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை நம்ம அப்பாவை போட்டுருவோன்னு சொன்னதால கடவுள் நம்மள நரகத்துல போட்டாரா? ஐயோ, இந்த கண்ணாடி கல்லுக்கு அப்புறம் தான் கண்ணு தெரியுது. அண்டாவா, நான் மட்டும் பார்த்தது கனவா இருக்கும். யார் அது இவ்வளோ கேவலமா இருக்கிறது? சட்டைக்கு மேல சட்டை. இது ஸ்ருதி இல்ல? அப்ப யமதர்மராஜா எங்க இருப்பாரு? யோ கடவுளே, யாரு 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 யாரு? நானாது 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 நான் தான் அது. இது யாரு? கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டோமோ? சுஜி, நீ ஒல்லியா அழகா இருக்கடி. இப்ப நீ ஏன் உனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாதான் உண்டு. ஸோ இந்த தலைமுடி வேற நெச நெசன்னு இவ்வளோ பெருசாக இருக்கு. சரி, எவனா கணக்க வந்தானா தலைவரை வாயிடலாம். பேசாம சபரிமலைக்கு போயிட்டு வந்துடலாமா? வேணாம், இவ்வளோ முடிந்தாலும் நல்லா தான் இருக்கு. ஆனா தாடி தான். ஓகே, இப்போ செல்ஃபி எடுக்கலாம். இங்க இந்த ஹேண்ட்பேக். ஓ, மொபைல் பாக்கெட்ல இருக்கா? இது வேற ஒன்று மூஞ்சில வந்துட்டு. அப்லோட் போட்டாச்சு.
என்னடா இது கமெண்ட்ல அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க. யாராது? ஓ, எங்க அப்பா. ஹாய் ஹாய் டாடி. டாடி. ஏய், என்னடா ஒரு மாதிரி பார்க்குற? லுக்கே சரியில்லையே. அடா பாவி நைனா, என்னடா ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுக்குற? இட்ஸ் மீ போஸ்ட் பண்ணியா? ஐயோ, ஒன்றா இருக்கும்போது பசங்களாம் ஓடி வந்து அவங்களே கேக் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. நம்ம கெத்த ராணி மாதிரி உள்ள வருவோம். இப்போ நானே கேட் ஓப்பன் பண்ணி நானே அதை க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. இந்த டிராஃபிக் போலீஸ் வேற முடி கொட்டுதுன்னு சொன்னா விட்டுருவான். ஆனால் இப்போ எவ்வளோ சமாச்சாரம் விட மாட்டேங்கிறானே. என்ன பண்ண? ஃபேஸ்லாம் வர டேன் ஆகுதே. சி, இதுக்கு பொண்ணாவே இருந்திருக்கலாம். அடிச்சா கூட பரவாயில்ல. பெரிய போய் ஒரு டீ கடையில் போய் டீயை போட்டு தப்பை போட்டு வரலாறு பார்த்தா அப்படி உள்ள போட்டு லாக் பண்ணி தடியாட்டி ஒட்டா இருக்கிறது அவ்வளோ கஷ்டமா? இவ்வளோ போர் அடிக்குது. ரூம்பா இது? இல்லை இங்கிலீஷ் புக்கா வச்சிருக்கான், படிப்பானா சீன் போடுறானா? சி, என்னைக்கு குடிச்ச கப்போ கழுவாம இருக்கு. இந்த ரூம்ல வராது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலான்னு தேடலாம். என்ன பண்ணலாம்? ஐடியா. இந்த சுத்தி பொண்ணு வீட்டில் என்னெல்லாம் வச்சிருக்கான்னு பார்ப்போம். எஸ். கபோர்ட் ஃபுல்லா ஒரே அடுக்கா இருக்கு. ஒரே ஜீன் வச்சுதான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கானோ. துணியெல்லாம் துவைப்பானா மாட்டானோ? நம்ம தேடுறது எதுவுமே கிடைக்காது போலயே. கீழே என்ன இருக்கு? பெருசா ஒன்றும் இல்லை. வா, எவ்வளோ துணி, கடையே வைக்கலாம் போலே. என்னடா இது, கருத்துணியா? ஓ, ஃபேஸ் கவர். இருக்கட்டும் இருக்கட்டும். இது என்னது, ஜூஸ் மாதிரி இருக்கே. வாசம் ஓகே. டேஸ்ட்டு எவ்வளோ கேவலமாக இருக்குது. இடியா குடிக்கிறா? ஓ, பர்ஸுக்குள்ளே பர்ஸு. ஆனால் ஒன்றதுக்கு வேலைக்கு ஆகுது. பென்சிலு, ரப்பரு, ஜாமெட்ரி பாக்ஸா அது. ஸோ இது என்னடா அது? ஐயே, ஒன்றுமே இல்லை. ஓ, சீப்பு. எவ்வளோ பெரிய சீப்பு. இதுதான் கரெக்டாக இருக்கும். ரைட். அடுத்து என்னப்பா? என்ன ஒன்றத்தைங்கண்ணா? ஒன்றும் வேலைக்கு ஆகாது.